நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட உள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி வருகை புரிந்த பிரதமர் மோடி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாஜக கட்சியின் பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். சகோதர சகோதரிகளே என கூறி பேசத் தொடங்கிய பிரதமர் மோடி, மக்களை கொள்ளையடிக்கவே எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க நினைக்கிறார்கள். திமுகவை வீழ்த்தி பாஜக ஆட்சியை அமைப்போம். இந்தியா கூட்டணி கட்சிகளின் கர்வத்தை தமிழகம் அடக்கும். நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைத்தவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிந்துவிட்டார்கள் என்று விமர்சித்து பேசினார். இந்த பொதுக்கூட்ட மேடையில் அண்மையில் பாஜகவில் இணைந்த சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார், ராதிகா மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த விஜயதாரணியும் பங்கேற்றிருந்தார். கன்னியாகுமரி வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றிருந்தனர். இதில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, குமரி மண்ணையும் பிரதமர் மோடியையும் பிரிக்க முடியாது என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 48,000 கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்தவர் பிரதமர் மோடி. குமரியில் 1995ஆம் ஆண்டு ஏக்தா யாத்திரை துவங்கியபோது மோடி முக்கிய பங்கு வகித்துள்ளார் என்று பேசினார். அடுத்த 25 ஆண்டுகளுக்கான கனவுடன் பிரதமர் மோடி வந்திருக்கிறார். 400 தொகுதிகள் வெற்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, இந்திய மக்களின் உணர்வு. மோடி 3வது முறையாக மீண்டும் பிரதமர் ஆவார். 147 கோடி மக்களின் விஸ்வகுருவாக பிரதமர் மோடி திகழ்கிறார் என்றார். இதையடுத்து மகளிர் அணியின் சார்பில் பிரதமர் மோடிக்கு மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடந்த வாரம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஏற்கனவே தேர்தல் ஆணையர் அனூப் சந்திரபாண்டே ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அவரது பதவி காலியாக இருந்த நிலையில் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் மட்டுமே பதவியில் உள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் புதிய ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் இருவரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இதனால் ஏப்ரல், மே மாதங்களில் மக்களவைத் தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் ஆகியோருடன் ஆலோசித்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் தேதி நாளை பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பாலியல் குற்றச்சாட்டை எடியூரப்பா மறுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் என் வீட்டிற்கு வந்தாள். ஏதோ பிரச்சனை என கூறி அழுது கொண்டிருந்தாள். நான் என்ன விஷயம் என்று அப்பெண்ணிடம் கேட்டேன். இது தொடர்பாக நான் தனிப்பட்ட முறையில் போலீஸ் கமிஷனரை அழைத்து அப்பெண்ணுக்கு உதவுமாறு கூறினேன். மேலும் அவர்களுக்கு நிதி உதவி செய்தேன் என்று தெரிவித்த அவர், மக்களவைத் தேர்தலுக்கு சில வாரங்கள் உள்ள நிலையில் தற்போது என் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது. இது ஆதாரமற்றது. என் மீது புகார் கூறியுள்ள பெண் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. என் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்று பதில் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.